உலக யோகா தினத்தை முன்னிட்டு பதஞ்சலி யோகா கமிட்டி சார்பில் மதுரை சௌராஷ்டிரா மேல்நிலைப் பள்ளியில் யோகா நடைபெற்றது. செஸ் வீரர் பிரக்யானந்த, பிரதமர் மோடி, தத்துவஞானி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் யோகா பயிற்சி மூலம் வெற்றி பெற்றவர்கள். மேலும் சௌராஷ்டிரா உயர்நிலைப் பள்ளி மைதானத்தில் சர்வதேச யோகா தினத்தில் இந்த மாபெரும் யோகா நிகழ்வில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். யோக பயிற்சியில் விருக்ஷாசனம், புஜங்காசனம் மற்றும் தனுராசனம் போன்ற ஆசனங்களையும் பிராணாயாம பயிற்சிகளையும் மாணவர்கள் செய்து காட்டினார். மேலும் ஆரோக்கியம், உடல் நலம், மனத்தெளிவு மற்றும் மன அமைதி ஆகியவற்றை அடைவதற்கான உயர் வழியாக யோகா திகழ்கிறது. மன அழுத்தம், மனித வள மேலாண்மை, கவன ஒருமைப்பாடு மற்றும் முழுமையான ஆரோக்கியம் ஆகியவற்றில் போகா கவனம் செலுத்தும். தினமும் யோகா செய்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக செஸ் நட்சத்திரமான பிரக்ஞானந்தாவின் வெற்றிக்குப் பின்னால் இருந்த முக்கிய காரணம் அவரது கவனம் மற்றும் ஒருமுகப்படுத்தும் திறன். அந்த திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு யோகா மிகவும் அவசியமானது. மேலும் யோகா பயிற்சி உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் மன உறுதி, ஒழுக்கம், கவனம் மற்றும் உணர்ச்சி சமநிலையையும் மேம்படுத்துகிறது. மேலும் யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொண்டால் மாணவர்கள் தங்களது இலக்குகளை எளிதில் அடைய முடியும். கவனமும் ஒருமுகப்படுத்துதலும் இருந்தால் ஒவ்வொருவரும் தங்களது கனவுகளை நனவாக்க முடியும். இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் சதானந்தன் தங்க, ராம் அர்ஜுன் சிங் ஜி, ராஜஸ்தான் பத்திரிகை மதுரை சிட்டி நிருபர் ஸ்ரீ தினேஷ் ஜி பலர் கலந்து கொண்டனர். காலேஜ் 2-3 ஸ்கூலுக்கு நான் யோகா சொல்லி கொடுத்தது. அவர் நமக்கு நல்லா வைப் கொடுத்தது. அதுக்காக நல்லா மிக மிக நன்றி. யோகா செய்யறதுனால உடம்புக்கு என்னென்ன யோகா உடம்பு ரொம்ப ஆரோக்கியம். அப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, கபால பாதி, அனுலோம் விலோம் பிராணாயாமம் பண்ணா, அதாவது கபால பாதி பண்ணானா உடம்புல இருக்கிற வியாதி கம்ப்ளீட் சுருக்கமாயிடும். ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணானா டோட்டல் உடம்புல என்னென்ன இருக்கிற சோம்பேறித்தனம் வருதோ, இல்லை நம்மளுக்கு ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் இல்லைன்னா சூரிய நமஸ்காரில் எவ்வளோ பவர் இருக்குது. நம்ம பாரதத்துக்கு பிரதம மந்திரி மோடிஜி எவ்வளோ லேட் தூங்கினாலும் சரி 25 சூரிய நமஸ்கார் பண்ணிட்டு தான் அவரை வெளியே கிளம்புவோம். இப்போது இந்த வயசில் டெய்லி 25 சூரிய நமஸ்கார் நம்ம பிரதம மந்திரி மோடிஜி பண்ணக்கு அப்புறம் தான் அதை 16 மணி நேரம் வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதோடைய பலன் சக்தி ஊர்ஜா யோகா, சூரிய நமஸ்கார், பிராணாயாமம், அதே மாதிரி அனுலோம் விலோம் பிராணாயாமம் பண்ணால் நம்ம மைண்ட் சக்தி, கோபம் வராதுங்க, நம்மளுடைய ஞாபகசக்தி கூடும். ஒரு மனிதனுக்கு தூக்கம் வரலன்னு நல்லா தூக்கம் வரும். அதுக்காக நான் 100க்கு 100 சொல்கிறேன், பிராணாயாமம் அண்ட் யோகா பண்ணுற ஆளுக்கு உடம்பு நிறுத்த ஆரோக்கியமாக இருக்கும். டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லை. சின்ன வயசாலோ பெரிய வயசு நீ யோகா பண்ணி பாருங்கள், ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். தினம் 12வது ஆண்டாக இந்திய அளவில் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக உலக அளவில் இந்தியாவர்கள் நம்பிக்கை வழிபாடு அடிப்படையில் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு உலகம் கருத்து இருந்தது. ஆனால் யோகா மட்டும்தான் அறிவோடும் அறிவியலோடும் இருக்கிறது என்று உலகம் ஏற்றுக்கொண்டது. 2015 அப்போது உலக நாடுகள் 192 உலக நாடுகள் இன்றைக்கு உலகா தினத்தை கொண்டாடுகிறது என்று சொன்னால் இது பரதேசி நாடு, பாமரர்கள் நாடு, படிக்காதவர்கள் நாடு என்றெல்லாம் சொன்னார்கள். நமது ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், மகான்கள் எல்லாம் இந்த பூமியில் அவதரித்திருக்கிறார்கள். ஆன்மாவை கண்டறிந்து, மனதை கண்டறிந்து, மனதினுடைய இயல்பை கண்டறிந்து, பரமாத்மா ஜீவாத்மா போன்ற உறவுகளை எல்லாம் பிரபஞ்ச அளவிலே உணர்ந்து, அதற்கு ஒரு யோகா என்று சொன்னால் யூனியன் என்ற அர்த்தம், ஒற்றுமை என்ற அர்த்தம். உடலும் மனமும் ஒன்றி இருப்பது தான் யோகா என்று பதஞ்சலி முனிவர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி சென்றார். எனவே உலகம் போற்றுகிற இந்தியாவை திரும்பி பார்க்கிறது என்று சொன்னால் நாம் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு.
நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று மகாகவி பாரதி எடுத்துரைத்தார். அதற்கு ஏற்ப இன்றைக்கு பாரத பிரதமர் கல்கத்தா நகரிலே ஒரு உலக சாதனையாக 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் யோகா தினத்தை கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு மதுரையிலே நம்முடைய யோகாச்சாரியார் அருமைக்குரிய அர்ஜுன் சிங் அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு பதஞ்சலி யோகா சமிதி சார்பாக மிக பிரம்மாண்டமான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஊர்தோறும் தெருவிலும் நகரிலும் பல அமைப்புகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மனிதன் மனதினுடைய உண்மையை கண்டறிகிற எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. நாம் ஒன்றுபட்டு நிற்போம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் யோகாவின் மைய கருத்தாக நான் கருதுகிறேன். ஓம் எல்லாரும் காலை வணக்கம். இன்னைக்கு 21 ஜூன் 2026 நம்முடைய பிரதம மந்திரி மோடிஜி அந்த யோக் டே 12 வருஷம் நடக்குது. அது நம்ம ஸ்வராஜ் ஹைஸ்கூலில் எவ்ரி இயர் நம்ம ஸ்வராஜ் நடந்துகிட்ருக்கீங்க. அது அன்றைக்கி நம்ம மீடியா காரசரி வந்ததுக்கு அப்புறம் யோக் இதுக்காக சொல்கிறேன்னா யோக் நம்மளுடைய ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. யோக் பண்ணால் எல்லாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுலேருந்து யோகா பண்ணணும். அப்புறம் நம்ம யோகா நம்ம பாரத் நாடு ரிஷி முனி அழகாக பண்ணிட்டு இருந்தது. நம்ம யோகா நம்ம பாபா ராம்தேவ்ஜி என்ன பிரதம மந்திரி மோடிஜி அவர் தான் லான்ச் பண்ணார் 2014 அன்றைக்கி 12 வருஷம் நம்மளுக்கு யோகா டே முடிஞ்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு நம்ம எவ்ரி வருஷம் 21 ஜூன் நம்ம யோகா டே உலகம் யோகா டே கொண்டாடுறதுக்கு எல்லா உலகத்தில் நம்ம 192 கண்ட்ரியில் யோகா டே பண்ணிகிட்ருக்கு. நம்ம பாரத் நாட்டில் எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி நம்ம பிரதம மந்திரி மோடிஜி வெஸ்ட் பெங்கால் கலக்கத்தாவில் 150 லட்சம் மக்கள் இங்கே பண்ணுற நம்ம பாபா ராம்தேவ்ஜி விஜயவாடா சிஎம் சந்திரபாபு நாயுடுவோட கூட பண்ணிகிட்டு இருக்காரா ஆந்திராவில். அதே மாதிரி நம்ம எல்லா உலகத்தில் எல்லா பாரத் நாட்டில் யோகா நடந்துகிட்ருக்கீங்க. அதுக்கு நம்ம மீடியாக்காரர் சப்போர்ட் இருக்கேன். நம்ம